வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. அதிசயம் ஆனால் உண்மை. மேஜர் பிரியா கண்ட்ரோவர்ஷலுக்கு பேர் போனவர், அதிகமாக பேசப்படுபவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை மேஜராக இருக்கின்றவர். ஆனால் இவரை அங்கே எந்த சந்திப்புகளுக்கோ எதுகளுக்கோ ஒரு முக்கிய அமைச்சர் இல்லாமல் இவர் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்குத்தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் மேயர் என்ற ஒரு பேருக்காக மேயராக்கப்பட்டிருக்கின்றார். இங்கே இவர் எப்படித்தான் என்னதான் கடமையாற்றினாலும் இவரை பற்றி ஒரே கண்ட்ரோவர்ஷல் வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற கண்ட்ரோவர்ஷல் என்னவென்று சொன்னால், அதாவது லிப்ஸ்டிக், மேஜர் இடம் வேலை செய்கின்ற ஒரு பெண், அதாவது மேஜருக்கு பின்னாலே அங்கே அந்த உடையை போட்டு மேஜருக்கு பின்னாலே நிற்கின்ற ஒரு பெண், மேஜர் போட்ட அதே கலரிலே கொஞ்சம் தெரியக்கூடிய விதத்திலே அந்த லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு வந்தது இன்றைக்கு மேஜர் பிரியாவிற்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. அதையிட்டு மிகவும் கோபமடைந்த மேயர் பிரியா அவரை துரத்தி அடித்திருக்கின்றார். அவரை 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்னையிலிருந்து மாற்றி அனுப்பியிருக்கின்றார். அதாவது அவர் ஏதாவது வேறு காரணங்களால் வேலைக்கு வராமல் இடம் மாற்றம் செய்திருந்தால் பரவாயில்லை. ஒரு லிப்ஸ்டிக் பிரச்சனைக்காக தமிழகத்திலே முதலாக இடம் மாற்றம் செய்யப்பட்ட பெண்மணியாக இந்த படத்தில் உள்ள இந்த பெண்மணி கருதப்படுகின்றார். அன்பான தமிழக மக்களே, இனி நீங்கள் பொம்பளைகள் ஸ்பெஷலாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள், அமைச்சருக்கு கீழாக எம்பிக்கு கீழாக வேலை செய்கின்றவர்கள், இனி நீங்கள் லிப்ஸ்டிக் அவர்கள் பெண்களாக இருந்தால், உங்களுடைய பாஸ் உங்களுடைய பொறுப்பாளர்கள் பெண்களாக இருந்தால், நீங்கள் அவர்கள் ஸ்பெஷலி திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர்களாக இருந்தால் அவர்கள் அடிக்கின்ற கலரிலே லிப்ஸ்டிக் அடிக்கக்கூடாது. அவர்கள் பூசுவதற்கு மேலாக நீங்கள் பெருசாக காட்டிக்கொள்ளக்கூடாது. அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கோ ஒரு பப்ளிக் எவெண்ட்ஸ் நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே உங்களுடைய லிப்ஸ்டிக் பெருசாக தெரியக்கூடாது. இப்படித்தான் இனி சட்டம் வரப்போகின்றது தமிழ்நாட்டிலே. லிப்ஸ்டிக்கால் ஒருவர் இடம் மாற்று பெற்றிருக்கிறார் என்றால் அது சரித்திரத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு காரியம். அன்பான தமிழ் மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேயர் பிரியா செய்கின்ற அட்டூழியங்களில் இதுவும் ஒன்று. நன்றி, வணக்கம்.